பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து திருநாமம் மகிமைப்படும்படி இந்த 1ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026ஆம் வருஷத்துல அலங்கார வாசல் தேவாலயத்திலே வாக்குத்தத்தமாக இந்த நாளில் பேசும்படி கூடியிருக்கிற அன்பு பிள்ளைகளையும் உலகம் முழுவதும் யூடியூப் சேனல் மூலம் பார்க்கிற உறவுகளையும் கர்த்தர் தாம் ஆசீர்வதித்து இந்த வாக்குத்தத்தங்களுக்கு உங்களுக்கும் பங்கு உள்ளதாக தேவன் கருவு பாராட்டுவாராக. எழுத்தல் வாசிக்கலாம். தேவ சமூகத்திலே கர்த்தருடைய கிருபையினால் இந்த மாதத்துக்காக காத்திருந்த போது அவர் கொடுத்ததான வேத பகுதி உபாகம புஸ்தகம். உபாகமம் 31ஆம் அதிகாரத்துல ஆண்டுடைய வார்த்தை, அந்த பரத்திலிருந்து வேதத்தை நோக்கி நான் கண்ணு காணும்படி அவர் செய்த கிருபை எடுத்துக்கொள்ளலாம். தேவனுடைய உன்னதமான கரம். உபாகமம் 31:6 ஒருவர் வாசிக்கலாம். நீங்கள் பலம் கொண்டு திடமனதா இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். கடங்களை கட்டி தேவ சமூகங்களே, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டுடைய வார்த்தை வாக்குத்தத்தமாய் உன்னை தேடி வருகிறது. முதலாவது, நீ பயப்படக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையே, நீ முதலாவது பயப்படக்கூடாது. அபிஷேகத்தை பெற்ற பிள்ளையே, முதலாவது நீ பயப்படக்கூடாது. ஆவியை பெற்ற கர்த்தருடைய ஆவியை பெற்ற பிள்ளையே, நீ முதலாவது பயப்படக்கூடாது. பயம் ஒரு மனிதனை ஊனி குறுகு செய்யும். பயம் என்ற பிசாசு உன்னை தள்ளாட வைக்கும். ஆண்டவர் சொன்னார், நீ பயப்படாத, திகையாத, கலங்காத, கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறவரா இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஆண்டவரிடமோட கூட இருக்கிறாருன்னு கர்த்தர் வாக்குத்தத்தமா மறந்தவர்களுக்கு நினைவு கூறுகிறார். எப்படி? நீங்கள் பலம் கொண்டு திடமனதா இருங்க. மனசு வந்துட்டா என்ன பண்ணக்கூடாது? இந்த பக்கம் அந்த பக்கம் சாயக்கூடாது, ஒரே நெருக்க. மனச மட்டும் என்ன பண்ணக்கூடாது? தைரியத்தை விட்டுட்டு கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்? ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை இன்னைக்கு நேற்று தெரிந்து கொள்ளல, உன் தாயின் கருவில் இருக்கும் போது நான் தெரிந்து கொண்டேன். உன் வாழ்க்கையில் எத்தனை ஆபத்து, எத்தனை விதமான ஏற்றத்தாழ்வுகள் வந்த போதிலும் உன் கூட இருந்தவன் இன்னைக்கு இல்ல, ஆனா நீ வாழும்படி நான் விரும்புகிறேன். அதனால பலம் கொண்டு திடமனதா இரு, கலங்காத, திகையாத, இந்த மாதத்தை நான் உன்னை நடத்துவேன். அவர் சொல்லுகிறார், நீங்கள் பலம் கொண்டு திடமனதா இருங்க, அவர்களுக்கு பயப்படவும் திகைக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறவர். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, உன்னை விட்டும் என்னை விட்டும் விலகாத ஒரே ஒருவர். இந்த பூமியில இந்த மனிதன் எவன் கிறுக்குள்ளவன், கேடு உள்ளவன், உன்னை விட்டு விலகி போகலாம். நம்பிக்கைக்கு நம்பிக்கை துரோகம் செய்திருக்கலாம். ஆணும் செய்யலாம், பெண்ணும் செய்யலாம், உன் மகனும் செய்யலாம், உன் மகளும் செய்யலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் சொன்னதை செய்கிற தேவன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிட மாட்டேன். அல்லேலூயா. உன் கரத்தை நான் பிடித்திருக்கிறேன், பயப்படாத. ஓ, கடவுளுடைய மகாபெரிய கிருபையாலே மோசே பக்தருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தைரியமாயிரு. சிலரை கண்டு பயப்படாத. உலகத்தில் உள்ளவனை காட்டிலும் உனக்குள் இருக்கிறவர் அவர் பெரியவராக இருக்கிறார். தேவ பிள்ளைகளை, முதலாவது நம்ம என்ன செய்யணும்? பயப்படக்கூடாது. ஆண்டவர் இந்த மாதம் உனக்கு அதுதான் சொல்லுகிறார். எதை கண்டும் பயப்படாத, தைரியமா இரு. கூட இருப்பேன்னு சொன்னியே, ஆண்டவர் சொன்னாரு, அப்படி சொல்லி ஜெபம் பண்ணு. நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை, உன்னை கைவிட மாட்டேன். உன் காரியம் என்னவோ அது என் காரியம், உன் தேவை என்னவோ அது என் தேவை.
உன்னை ஒருவன் தொடுவானால் என் கண் மணியை தொடுவதா என்று கர்த்தர் சொன்னார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இந்த மாதம் தெய்வீக ஆசீர்வாதத்தினால, இந்த மாதம் தெய்வீக பிரயாணத்தோடு, இந்த மாதம் தெய்வீக கடாட்சத்தோடு, இந்த மாதம் தெய்வீகமே உன் குடும்பத்தை நடத்தும் போது, இத்தனை ஆண்டு காலம் கடவுளுடைய கருப்பினால எப்படியோ இந்த மாதம் ஆண்டவரே நம் குடும்பத்தை நம்ம நடத்த வல்லவரா இருக்கிறார். கரங்களை தட்டி எத்தனை பேர் தேவ சமூகத்துல நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. என் அன்பு பிள்ளைகளே, இந்த கொஞ்ச வருமானத்துல நான் எப்படி இந்த குடும்பத்தை நடத்துவேன்னு நினைக்கிறியா? இல்ல, இந்த மாதம் அவர் உன் கூட வருவார். உன் கண்ணு ஆச்சரியத்தை பார்க்கும், உன் கண் அதிசயத்தை கண்டெடுக்கும். இந்த மாதம் என் தேவ பிள்ளையே அவர் உன் கூட வருவார். வருகிறவர் மாத்திரமல்ல, உன் கூட வரும்போதும் வருவார், போகும்போதும் போவார். நீ திரும்பி வரும்போதும் வருவார். உன்னோடு கூட என்னோடு கூட எப்பொழுதும் அவர் அதிசயம். இந்த மாதம் அதிசயமா அவரே நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். இந்த மாதம் 8ஆம் மாதம் அவரே நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார், உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். நன்றி பரிசுத்த ஆவியானவர். கண்களை மூடி ஒரு நோக்கி பார்ப்பார். உபாகம புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், அலங்கார வாசல் தேவாலயத்தில் அடியனோடு இடைபெறுகிற பணிபுல கர்த்தருடைய கிருபை பணிபிடத்தில் வந்த திருவார் நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, பயப்படாத, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எப்படி ஆகுமோன்னு பயப்படாத. உன் ஞானம், உன் பிள்ளையுடைய ஞானம், உன் கணவனுடைய ஞானம், உன் முதலாளியுடைய ஞானம், எல்லா ஞானத்தையும் நான் தான் படைச்சேன். என்னால் என்று பூமியில ஒண்ணும் இல்ல. நீ பயப்படாத. உன் பிள்ளைகள் சொல்ற வார்த்தை கொண்டு நீ கூடி குறுகாத, உன் கண் விட்டு கலங்காத, தைரியமாயிரு. பலம் கொண்டு தைரியமாயிரு. நானே உன்னை நடக்கும். நன்றி பரிசு, நானே உன்னை நடக்கும். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவர், நன்றி உள்ளத்தோடு நாமத்தை நான் தொழுது கொள்ளுகிற சுவாமி. உபாகம புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், என் தேவன் எங்களை வழிநடத்தி எங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த செய்தி பார்க்க ஒவ்வொரு குடும்பத்தோடு இருப்பதாக, கண்ணீரோடு கலக்கத்தோடு என்ன நடக்குமோ எப்படி நடக்குமோ என் தேவனை வித்து பிடித்தவர்களா இருக்கிற ஒவ்வொருவரும், கணவனை நம்பி வந்த, மனைவி நம்பி வந்த, என் தேவனை இந்த சொத்தை நம்பி வந்த, ஆசீர்வாதத்தை நம்பி வந்த, இன்னைக்கு நான் மோசம் உணர்ந்து சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளும் கூனி குறுகிற மக்கள் மத்தியில ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிட மாட்டேன். கலங்காத, பயப்படாத, திகையாத, பலம் கொண்டு திடமனதாயிரு. பயப்படாத. உன்னை தாயின் கருவில நான் உன்னை தெரிந்து கொண்டு இத்தனை ஆண்டு காலம் உன்னை நான் வழிநடத்தினேன். உன் பிள்ளைகளை கொடுத்த, உன் ஆசீர்வாதத்தை கொடுத்த, வீட்டை கொடுத்த, சொத்தை கொடுத்த, சுகத்தை கொடுத்த, பொண்ணை கொடுத்த, பொருளை கொடுத்த, சுகத்தை கொடுத்த, செத்த உயிரை மீண்டும் உனக்கு திரும்ப கொடுத்த. பயப்படாத, பலம் கொண்டு திடமா நாட்சில சுவாசம் உள்ள மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறதை விட்டு என்னை நம்பி வரும்போது உன்னை வாழாக்குவன், தலாக்குவேன், கீழாக்குவன், அவனை மேலாக்குவேன். அப்படியே செய்கிறார். அடியனை ஆசீர்வதியும். மாறாத கிடத்துல பேசின வார்த்தைக்காக துதிகர மகிமையெல்லாம் உமக்கு செலுத்து. இயேசு கிறிஸ்து நாமத்துல ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். யார் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்துதி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்துதி. அவர் செய்த சகல உபகாரங்களும் மறந்து. ஆமென், ஆமென், ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய பரிசுத்த ஆவியானவருடைய அன்பிற்கு என்றென்றும் சதா காலங்களில் அடியுடைய சகல பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய ஆடு கர்த்தர் சித்தமானால் கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த மாதம் நம்மளை வழிநடத்துவராக. ஒரு வாழ்க்கை